வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையான வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். தூத்துக்குடியில் +2 மாணவி கொலை வழக்கில் தற்பொழுது முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த நபர் குறித்த விவரங்கள் வெளியானதா? முழு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக சலோமி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அந்த பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை நடத்திய அந்த அதிரடி மற்றும் அந்த அறிவியல் பூர்வமான அந்த விசாரணையில முக்கிய குற்றவாளி ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் பள்ளி மாணவி ஒருவர் படுபயங்கரமாக கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. இந்த முக்கிய வழக்கில் துப்பு துலக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அந்த கொடூரமான சம்பவத்தை செய்தவர்களை உடனடியாக கைது செய்து நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அங்குள்ள பொதுமக்களும் சரி, அரசியல் கட்சியினரும் சரி, பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டும் கோரிக்கைகளை விடுத்து கொண்டிருந்தாங்க. தற்போது வழக்குல முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததிலிருந்தே காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணைகளை செய்து வந்திருந்தனர். இந்த வழக்கில் தற்பொழுது முக்கிய முன்னேற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜேந்திர பிதாரி இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த குற்றவாளி குறித்து முழுமையான விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து அந்த மாணவி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை தேடும் பணியானது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில அந்த சந்தேகத்திற்குரிய மற்றும் அந்த குற்ற பின்னணி கொண்ட அந்த சுற்றுவட்டார பகுதியில குற்ற பின்னணி கொண்ட சுமார் 15க்கும் மேற்பட்ட நபர்களை பிடித்து விசாரணை செய்திருக்கிறார்கள். ரகசிய இடத்தில் வைத்து அதுவும் அந்த விசாரணையானது நடைபெற்று வந்திருக்கிறது. அதிலும் சந்தேகத்திற்குரிய நபர்கள், குற்ற பின்னணி கொண்ட நபர்கள், அந்த மாணவியுடன் தொடர்பில் இருந்தவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இப்படி 15க்கும் மேற்பட்டவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி சென்னையில் வைத்து கைதாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது காவல்துறை தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்துல +2 மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த திருட்டு இருசக்கர வாகனத்தில் காட்டுப்பகுதியில் சுற்றி திரிந்திருக்கிறார் அந்த குற்றவாளி. இவர் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர் என்றும் காவல்துறை தரப்புல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த தொடர்புடைய நபரை காவல்துறையினர் அவருடைய செல்போன் எண்ணை வைத்து அவரை தீவிரமாக பின்தொடர்ந்து கண்காணித்திருக்கிறார்கள். இவ்வாறு தொடர்ந்து கண்காணிப்பு செய்யும் பொழுது சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக உறுதியான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவர் 27 வயது மதிக்கத்தக்க இளைஞர் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர் வேடநத்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த இளைஞரின் உடலில் நகைக்கீறல்கள் இருந்திருக்கின்றன. இவ்வாறு பிடிக்கும் பொழுது நகைக்கீறல் இருந்திருப்பது காவல்துறையினருக்கு தெரிய வந்தது முதல் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உயிரிழந்த மாணவியின் நகங்களுக்குள்ளும் சதை துணுக்குகள் சிக்கி இருந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடக்கும்போது, அதாவது பாலியல் வன்முறை செய்யும் பொழுது அந்த போராட்டத்தின் போது அந்த மாணவி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த குற்றவாளியை தடுக்க முயன்றதில் அவரது நகங்கள் அந்த குற்றவாளியின் சதையை கிழித்திருக்கலாம் என காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சதை துணுக்கை வைத்தும் DNA சோதனையானது இவருக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையின் முடிவுகள் அந்த இளைஞருடன் ஒத்து போயிருக்கிறது. இதன் மூலம் இவரை குற்றவாளி என்று காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவரை பிடித்து காவல்துறையினர் அவரை விசாரித்திருக்கிறார்கள். கிடுக்குப்பிடி விசாரணை செய்திருக்கிறார்கள். அந்த இளைஞர் மாணவியை எப்படி கடத்தினார், எதற்காக கடத்தினார், அது மட்டுமில்லாமல் ஏன் அந்த மாணவி அவ்வாறு செய்ய வேண்டும், எதற்காக கொலை செய்ய வேண்டும் என்ற முழு விவரத்தையும் காவல்துறையினர் விசாரித்திருக்கிறார்கள். அது குறித்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில வாக்குமூலங்களையும் அவர் காவல்துறையினருக்கு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த பாலியல் அத்துமீறல் முயற்சியில் தோல்வி அடைந்ததால மாணவியை கொலை செய்திருக்கலாம் எனவும் காவல்துறை தரப்புல இந்த முதற்கட்ட தகவல்கள் விசாரணையில வெளிவந்திருக்கின்றன. தற்பொழுது இந்த போலீசார் அனைத்து அறிவியல் பூர்வமான ஆதாரங்களையும் திரட்டிய பிறகே முறைப்படி
அந்த கைது என்று காட்டியிருக்கிறார்கள். தற்போது அவரிடம் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரத்தில் வேடனத்தைச் சேர்ந்த இளைஞரிடமும் வேறொரு இளைஞரும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தற்போதுள்ள அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது இவ்வாறு இந்த முக்கிய வழக்குல தமிழகத்தை உலுக்கிய இந்த முக்கிய வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டு அதுவும் அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சலோமி. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து முழுமையான விவரம் காவல்துறை மூலமாக தெரிவிக்கப்படும் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சலோமி. அமுல்ஜெய் சிங், இப்போ மாணவியின் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து அவர்களது உறவினர்கள் கடந்த சில நாட்களாகவே போராட்டத்திலும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டதை அடுத்து உடலை வாங்க அவங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களா? அது தொடர்பான தகவல் எதுவும் வெளிவந்திருக்கா? நிச்சயமாக இதனை தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே அவர்கள் உறவினர்களும் இந்த குற்றவாளி, ஏனென்றால் அந்த மாணவியின் மரணம் என்பது மிக கொடூரமான மரணம். இந்த மரணத்தை இதனால் முக்கிய குற்றவாளியை கைது செய்யும் வரை மாணவியின் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னா அந்த ஊர் மக்களும் சரி பொதுமக்களும் சரி அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தும். இதன் மூலம் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல்ஜெய் சிங்.